ஃபவைலுல் முஸல்லீன், இந்த தொழுறவங்களுக்கு எல்லாம் நாசமாகட்டும். அவங்க எங்கட பாஷையில எல்லாம் எப்படி சொல்லலாம், அதான் கொஞ்சம் எங்களுக்கு உரைக்க மாதிரி. நாசமா போவான்னு நாங்க சொன்னால் எங்களுக்கு பயம் வரும். கொஞ்சம் நல்ல மனுஷன், இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒரு நல்ல மனுஷன் எங்களை நீ நாசமா போவாயிரான்னு சொன்னால் எங்களுக்கு பயம் வரும். சும்மா ஒருவன் கொஞ்சம் வணக்க வழிபாடுகளோட கொஞ்சம் தூரமா இருக்கிற, பாவத்தில் இருக்கிற, எங்களை கண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மோசமா வளர்க்கிற ஒருத்தர் எங்களை சபிச்சா நாங்க அலட்டி கொள்ள மாட்டோம். இவன் சபிச்சு எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினைப்போம். எங்களோட உண்மை சபிச்சா எங்களுக்கு பயம் வரும். இந்த பெத்த தாய் சபிக்கிறாவே அப்படின்னு நாங்க கவலைப்படுவோம், பயப்படுவோம். ஏனென்றால் இந்த சபிக்கிறது யாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களோட பயம். அதுல வெயிட். சகோதரர்களே, இங்க யாரு சபிக்கிறான்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சபிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நவுதுபில்லாஹ். யாரை சபிக்கிறான்? தொழாம வீட்டுக்குள்ள படுக்கிறவனை சபிக்கல, தொழுறானே அவனே அல்லாஹு தஆலா சபிக்கிறான். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் இந்த சாபத்தில் இருந்து பாதுகாப்பார். யார் அந்த தொழுகையாளி? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகைக்கு வாரத்துக்கு அவங்களுக்கு கஷ்டம் இருக்கு. இப்ப நான் என்னையும் நீங்க உங்களையும் என்கிற மனசாட்சியை கைய வச்சு கெடுப்பாங்க. உண்மையாவே எனக்கு நான் இன்பமாக அல்லது கடும் பிஸியாக இருக்கிற ஒரு வேலைப்படு நேரத்தில் அதான் சொல்லப்பட்டால் என்ற மனநிலை எப்படி இருக்கிறது? தொழில சரியான பிஸியா இருக்கிறோம், வாங்கி சொல்ற நேரம் அந்த தொழில் பிஸி, அதில் உள்ள இன்ட்ரெஸ்டை விட, அதில் உள்ள அதீத ஆர்வத்தை விட பல மடங்கு தொழுகையுடைய விஷயத்தில் அல்லது அதானுடைய அழைப்பு எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறதா? இப்ப எந்த மனம் எனக்கு சொல்லும், உங்களோட மனம் உங்களுக்கு சொல்லும். நானும் நீங்களும் எங்களை முஹாசபா செஞ்சு கொள்ற ஒரு சந்தர்ப்பமாக இதை ஆக்கிக் கொள்வோம்.